Students, good morning. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல class 10th ஓட biology lesson ஆன plant anatomy and plant physiology ஓட continuation தான் பார்க்க போறோம். So இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து mitochondria. So எல்லாருக்கும் தெரியும் mitochondriaன்றது வந்து செல்ல இருக்க ஒரு ஆர்கனல் இல்லையா? So வந்து இப்போ அத பத்தி டீடைலா பார்க்க போறோம். So mitochondria அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து ஒரு filament இல்லனா வந்து granule சைட்டோபிளாசம்ல இருக்க ஒரு ஆர்கனல். ஃபிலாமெண்டஸ்னா வந்து ஒன்று வந்து இந்த த்ரெட் மாதிரி இருக்கும், இல்லை கிரானுலர் அப்படின்னா வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ மைட்டோகாண்ட்ரியாவை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது, கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோலிக்கர் அப்படின்றவர் 1857ல் கிரானுலர் ஸ்ட்ரக்சர் ஆனால் ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ், அதாவது நம்ம பாடியில் வந்து டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மசில்ஸில் ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சும்மா லைன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இது பயாலஜியில் படிக்கும்போது பார்ப்பீங்க. ஸோ அதில் தான் வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா ஃபர்ஸ்ட் கோலிக்கர் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ வந்து மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது வந்து ப்ளூரல், மைட்டோகாண்ட்ரியன் அப்படின்றது தான் வந்து அதோட சிங்குலர் ஃபார்ம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து யூகேரியோட்டிக் செல்லில் இருக்க ஒரு ஆர்கனல். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், அதாவது ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுறதா வந்து இதோட ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஏடிபி தான் நம்மளோட எல்லா செல்லுக்குமே வந்து எனர்ஜியாக இருக்குது. ஸோ இந்த ரீசன்னால தான் வந்து மைட்டோகாண்ட்ரியாவை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மார்க்ஸ்லாம் கேட்க சான்சஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், விச் இஸ் கால்ட் அஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மைட்டோகாண்ட்ரியா மறந்துடாதீங்க. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 0.5 மியூ மீட்டர்லேருந்து, அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா யூ மாதிரி, இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இது வந்து மியூ அப்படின்னு சொல்லுவோம். 0.5 மியூ மீட்டர்லேருந்து 2 மியூ மீட்டருக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் 60லேருந்து 70% ப்ரோட்டீன் இருக்குது, 25லேருந்து 30% லிப்பிட்ஸ் இருக்குது, அண்ட் 5 to 7% RNA இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் DNA அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இப்படி தான் இருக்கும், ஒரு ஆர்ஷூ ஷேப்பில் தான் இருக்கும் அந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ஸ் இருக்குது. இந்த மெம்பரேன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பாருங்கள் இந்த லைனிங் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மெம்பரேன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 மெம்பரேன் இருக்குது, உங்களுக்கே தெரியும், டபுள் லேயர்ட், இன்னர் மெம்பரேன், அவுட்டர் மெம்பரேன். இதோட திக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 60 to 70 A0 வரைக்கும் திக்னஸ் இருக்குது. A0னா உங்களுக்கு தெரியும், ஆம்ஸ்ட்ராங் யூனிட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் மெம்பரேன் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. ஃப்ரீ பர்மியபிள்னா வந்து நிறைய மாலிகுல்ஸ் வந்து வெளியில் மூவ் ஆகிறதுக்கு வழி இருக்குது, அதுக்கு இதை வந்து அலோவ் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய என்சைம்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இது வந்து கிட்டத்தட்ட 60 to 70% வந்து ப்ரோட்டீனாலையும் 25 to 30% லிப்பிட்ஸாலையும் ஆயிருக்குன்னு ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், போரின் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வழியாக தான் வந்து மாலிகுல்ஸ் வந்து இந்த ஏடிபி மாலிகுல்ஸ், இங்கே சிந்தசைஸ் ஆகிற ஏடிபி மாலிகுல்ஸ் அது வழியாக தான் வந்து மூவ்மெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்னர் உள்ளே இருக்க லேயர் பார்த்தீங்கன்னா வந்து செமி பெர்மியல் மெம்பரேன். இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து பேசேஜ் வந்து அலோவ் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய என்சைம்ஸும் கேரியர் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 80% ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் தான் இருக்குது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கிறிஸ்டே அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதில் பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ், இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஜிக்ஸாகில் வந்து பார்த்தீங்கன்னா விரல் மாதிரி, நம்ம கை விரல் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இதை தான் வந்து கிறிஸ்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு 2 மார்க்ஸில் வந்து டெஃபினிஷன் ஆஃப் கிறிஸ்டே கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிறிஸ்டே ஜாயின் ஆகிற பார்ட்ஸ் தான் வந்து கிறிஸ்டே ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டட் மெம்பரேன், ஃபுல்லாகவே ஃபோல்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து நிறைய என்சைம்ஸ் வந்து இது வந்து வித்ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிசோமோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைட்டோகாண்ட்ரியோட இன்னர் மெம்பரேனில் இருக்க மைன்யூட் ராக்கெட் ஷேப். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டீட்டெயில்டாக, அந்த பிக்சர்லேருந்து இதை வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஆக்சிசோமோஸ் சொல்கிறாங்க, இல்லைனா வந்து F1 பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டாட்ஸாக இருக்குது இல்லையா. ஸோ இதோட டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏடிபி சிந்தசைஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து உங்களோட மைட்டோகாண்ட்ரியாலே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் தான் நிறைய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப் சைக்கிள், அதாவது நம்ம டார்க் சைக்கிள்ஸ், கேல்வின் சைக்கிள் சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கர்ப் சைக்கிளுக்கு வந்து இதுதான் வந்து என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து தான் வந்து மைட்டோகாண்ட்ரியல் ரிபோசோம்ஸ், டிஆர்என்ஏஸ் அண்ட்
மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ எல்லாமே வந்து இங்கே தான் வந்து இருக்குது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். ஸோ இது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி மைட்டோகாண்ட்ரியா செல் ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆகிற ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனல். ஸோ இதில் தான் வந்து ஏடிபி ஃபார்ம் ஆகிறதுனால இதை வந்து ஒன்று பவர் ஹவுஸ் சொல்லுவாங்க, இல்லை ஏடிபி ஃபேக்ட்ரி ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து பாடியில், அதாவது ஒவ்வொரு செல்லுமே சரி, கால்சியம் அயன்ஸோட கான்சன்ட்ரேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த மைட்டோகாண்ட்ரியா யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் செல்ஸோட ஓவரால் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் மைட்டோகாண்ட்ரியா வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து மைட்டோகாண்ட்ரியா அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பிட்வீன் ஆர்கானிசம் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து ஆக்சிஜனை என்விரான்மெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் வெளியே விடும். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் தான் வந்து எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக நம்ம பாடி வந்து ஃபிசிக்கலாக இன்வால்வ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பயோகெமிக்கலி அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாடியில் இருக்க ஃபுட்டெல்லாம் வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகுது இல்லையா, பிரேக் டவுன் ஆகி அதில் இருக்க என்சைம்ஸ் எல்லாம் எடுக்குது இல்லையா, ஆக்சிடேஷன், ஃபுட் ஆக்சிடேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து பயோகெமிக்கலாக பாடி உள்ளேயே நடக்கிறதுனால அதை வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷனாக வந்து ஏரோபிக் அண்ட் அனரோபிக் அப்படின்னு பார்ப்போம். ஏரோபிக்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், அனரோபிக்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். அதுதான் வந்து உங்களுக்கு கான்செப்ட். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெஸ்பிரேஷனில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஆர்கானிக் ஃபுட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆக்சிடைஸ் ஆகிடுது. அதாவது ஆக்சிஜனோட ஹெல்ப்போட வந்து ஆர்கானிக் ஃபுட்டை வந்து ஆக்சிடைஸ் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிளான்ஸ் அனிமல்ஸில் இது நடக்குது. அதுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக ஃபார்ம் ஆகிற ஸ்டார்ச்சோட ஈக்குவேஷன் தான் வந்து இந்த குளுக்கோஸ், அதாவது குளுக்கோஸ் சொல்கிறோம் இல்லையா, எனர்ஜி C6H12O6. ஸோ இதோட ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் இருக்கும்போது பாருங்கள் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் ஏடிபி தான் வந்து நம்ம எனர்ஜி காயின் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போதில்ல, ஜஸ்ட் மேலோட்டமாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிளைகோலைசிஸ், அதாவது கொடுத்துருக்க குளுக்கோஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் இல்லையா. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க 1 மாலிகுல் குளுக்கோஸை வந்து 2 மாலிகுல் பைருவிக் ஆசிட், குளுக்கோஸ்ன்றது வந்து 6 கார்பன் காம்பவுண்ட். ஸோ அதை ரெண்டாக பிரிக்கணும்னா 3 கார்பன் காம்பவுண்டாக பைருவிக் ஆசிட் 2 காம்பவுண்டாக வந்து பிரிக்கிறாங்க. இது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து செல்லில் இருக்க சைட்டோபிளாசமில் நடக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அனரோபிக்காவும் நடக்கும், ஏரோபிக்காக ரெஸ்பிரேஷன், 2 ஸ்டேஜ், 2 மெத்தட்லையுமே வந்து நடக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்ப் சைக்கிள். இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா படிக்கும் போதே பார்த்தோம். ஸோ என்சைம்ஸ் எல்லாமே வந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அங்கே தான் இந்த சைக்கிள் வந்து நடக்குது. ஸோ கிளைகோலைசிஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிட் கையில் இருக்கும். ஸோ அது வந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ அங்கே ஆக்சிடேஷன் நடக்கிறச்ச அது என்ன ஆகும்னா வந்து CO2 அண்ட் வாட்டராக வந்து பிரிஞ்சிருது. ஸோ இதுதான் வந்து ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள், TCA அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதர் நேம் ஆஃப் கர்ப் சைக்கிள் இஸ் ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் எலக்ட்ரான் கேரியர் காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ்னால் வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் நிறைய எலக்ட்ரான் கேரியர்ஸ் வந்து செயின் மாதிரி ஃபார்ம் ஆகி அது மூலிமா நடக்கிறது தான் இந்த ப்ராசஸ். அதனால தான் இதை வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியோட இன்னர் மெம்பரேனில் நடக்குது. ஸோ NADH2 அண்ட் FADH2 மாலிகுல்ஸ், அதாவது கிளைகோலைசிஸ்லையும் கர்ப் சைக்கிள்ஸ்லையும் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ATPயோட ஃபார்ம் பண்ண NADH2 அண்ட் FADH2 மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா NAD+, FAD+ஆக வந்து மாறி அதோட எனர்ஜியை எலக்ட்ரான்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா இந்த சிஸ்டம் வழியாக மூவ் ஆகி ஏடிபியை வந்து ஏடிபி ஃபார்ம் ஆகிருக்க ஏடிபியை வந்து ADPனா வந்து அடிசோன் டைபாஸ்பேட். ஸோ டையை வந்து ட்ரையாக மாற்றுறதுக்காக இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அதோட ஜாயின் ஆகி ATPயாக மாறும். ஸோ இதை தான் வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா வந்து O2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட்டாக வர எலக்ட்ரான்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு வாட்டராக கன்வெர்ட் ஆகிடும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா NaDH2 வந்து NaDயாகவும் FaDH2 வந்து FaDயாகவும் மாறும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து H2 அயன்ஸ் தான் வந்து வெளியே வருது. ஸோ அது வாட்டர் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகும்போது உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபார்ம் ஆகுது. இந்த கிளைகாலைசிஸாக இருக்கட்டும், இல்லை கர்ப் சைக்கிளாக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். உங்களுக்கு ஜஸ்ட் ஓவரால் வியூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக படிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். கிளைகாலைசிஸில் வந்து குளுக்கோஸை வந்து பைருவிக் ஆசிடாக பிரேக் பண்ணுறீங்க. கர்ப் சைக்கிளில் பைருவிக் ஆசிடை வந்து நீங்கள் வந்து இன்னும் பிரேக் பண்ணி CO2 அண்ட் வாட்டராக மாற்றுறீங்க. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் வந்து NaDH2 FaDH2 வந்து NAD + FAD+ஆக ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர எலக்ட்ரான்ஸ் மூலயமா ATPயை சிந்தசைஸ் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் உங்களோட ப்ராசஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து anaerobic respiration. ஸோ இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜன் ஏரோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் நடக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து எத்தனாலாக மாறிடும். பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியாஸில் வந்து லாக்டேட்டாக மாறிடும். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ATPன்றது வந்து பை ப்ராடக்ட் தான். ஸோ இதில் பாருங்கள் குளுக்கோஸ் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஸோ டேரெக்டாக பிரேக் டவுன் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு இதுதான் வந்து எத்தனால், C2H5OH வந்து எத்தனால், உங்களுக்கு ஆல்கஹால் தெரியும் இல்லையா, ப்ளஸ் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து anaerobic respiration. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பிரேட்டரி கோஷியன்ட். ரெஸ்பிரேட்டரி கோஷியன்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் ஆஃப் எவ்வளோ வால்யூம் வந்து CO2 வெளியே வருது, எவ்வளோ அதுக்கு ஈக்குவலாக எவ்வளோ வால்யூம் வந்து ஆக்சிஜன் வந்து இன்டேக் ஆயிருக்கு அப்படின்றது தான் வந்து ரெஸ்பிரேட்டரி கோஷியன்ட். ரெஸ்பிரேட்டரி கோஷியன்ட் இஸ் த ரேஷியோ ஆஃப் volume of carbon dioxide liberated and volume of oxygen consumed. ஸோ ரெஸ்பிரேஷன் நடக்கிற டைமில் எவ்வளோ CO2 லிபரேட் பண்ணுறோம், வெளியே விடுறோம், எவ்வளோ ஆக்சிஜன் வந்து இன்டேக் எடுக்கிறோம் அப்படின்றதான் உங்களோட ரெஸ்பிரேட்டரி கோஷியன்ட். ஸோ வித் திஸ் உங்களோட பிளான்ட் anatomy அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி லெசன் ஓவர். ஸோ இதில் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே தனித்தனியாக படிச்சிருக்கீங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எப்படியும் வந்து ஒவ்வொரு வீடியோலுமே நான் கொடுக்கும்போது நீங்கள் சட்டுன்னு படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோட ஆன்சர் லிங்க்கையும் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக படிச்சிருங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.